அம்மா தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு என்னம்மா சைடிஷ் செய்ய? உருளைக்கிழங்கு செய்ய தக்காளி சாதத்துக்கு இல்லை தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கி செய்ய சூப்பராக இருக்கும் சாதம். உருளைக்கிழங்குக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா தடவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் எடுத்து கொட்டி நல்லா வறுத்துட்டு இறக்க போகையில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஒரு வதக்கி இறக்கி வை, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அம்மா சொன்ன மாதிரியே தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சாச்சு. ஸோ இப்போ அம்மாவுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். நீங்கள் சொன்ன மாதிரியே தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சுருக்கேன். உள்ள சோத்து வத்தல் வறுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு அவர் விரும்பி சாப்பிடுவார். சோத்து வத்தல் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு, சோத்து வத்தல், தயிர் செம்ம காம்பினேஷன் இன்றைக்கி லஞ்சு. இந்த மாதிரி பல டிப்ஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.